அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். முன்னொரு பதிவிலே ஔவையார் பாரியின் மக்களை சந்தித்தார் என்று பார்த்தோம். அவருடன் குடிசையில் தங்கியிருக்கிறார். அவர் அந்த பாரியின் மக்கள் என்று விசாரித்து தெரிந்து கொண்டபின், வாருங்கள், என்னுடன் வாருங்கள், நான் திருக்கோவிலூர் மன்னன் மலையமான் மக்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தாரேன், வாங்கப்பான்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் அங்கவையும் சங்கவையும் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அந்த மன்னன்கிட்ட சொல்கிறார். மலையமான், அந்த திருக்கோவிலூர் மன்னன் பேர் மலையமான். மலையமான்கிட்ட சொல்கிறார், எப்பா, பாரியின் மக்களை நிச்சயம் பண்ண இல்லை, நீ கல்யாணம் பண்ண வேண்டியதானே, ஏன் பேசாமல் இருக்க, அப்படி விடலாமா? ஒரு அரசர் வீட்டு பிள்ளைகளை பகை கொண்டு தாக்கி அவளை வஞ்சகமாக பாரியை வள்ளலை கொன்று விட்டார்கள். நீ இந்த பிள்ளைகளுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்கலாமே, கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அவையே, தங்கள் வாக்கிற்கு தங்கள் வார்த்தையை நான் மதிப்பேன், ஆனால் சேரர் சோழர் பாண்டியர்களுக்கு எனக்கு பயமாக இருக்கிறது. நானோ குறுநில மன்னன், நான் சின்ன மன்னன், அவர்களெல்லாம் பெரிய மன்னர்கள், அவர்கள் பகையாளிகளாக ஆகிவிடக்கூடாதே, அதனால் தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டான்னு நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அப்படியே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் உத்தம சோழபுரத்துக்கு வந்துடுறார். ஔவையார் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, நெசந்தானே, இந்த மன்னர்களுக்கு பயப்படுறது, அவன் பயப்படுறது நியாயம்தானே, திருக்கோவிலூர் மன்னன் பயப்படுறது. அதனால் அவர்களுக்கு இந்த 3 மன்னர்களும் சேர்ந்தே திருமணம் முடிக்க ஏற்பாடு பண்ணிடுவோம் நினச்சி இவர் நினைக்கிறார். அதனால் திருப்பி கேட்குறாரு, உனக்கு கல்யாணம் பண்ண சம்மதம்னா சொல்லு, நான் அவங்க 3 பேரையும் நான் சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓ, எனக்கு சம்மதம், அவங்க 3 மன்னர்களும் சரின்னு சொல்லி பண்ணி வச்சாங்கன்னா எனக்கு சம்மதமேன்னு சொல்லி திருக்கோவிலூர் மன்னன் தன் மக்களுக்கு பெண்களை திருமணம் செய்ய சரின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார், ஔவையார் உத்தம சோழபுரத்துக்கு வராரு. வந்தால் விநாயகர் தான் அவர் கூப்பிட்டாலே ஓடோடி வர காத்திருக்கிறவர். ஔவையார் கூப்பிட்டாக்க ஓடோடி வர காத்திருக்கிறவர் விநாயகர். அந்த விநாயகர் பெருமான்கிட்ட சொல்கிறாரு, விநாயகரே, நீர் புராணங்களை எழுதினீர் வேதவியாசருக்காக, இப்பொழுது இந்த பாரியின் மக்களுக்காக திருமண ஓலை எழுத வர வேண்டும்னு கேட்குறார். விநாயகர் கேட்ட உடனே, திருமண ஓலையா அவ்வையே, உனக்காக வா, நீ செய்து கொடுக்குறாயா, திருமணம் செய்து கொடுக்க போகிறாயா, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓடோடி வந்துடுறார். வந்து திருமண ஓலை எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுத்து நாள் குறித்து இன்னைக்கு கல்யாணம் பண்ண, இன்னைக்கு மன்னர்கள் எல்லாம் இன்றைக்கி வர சொல்லு, தன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணுன்னு எல்லாம் நாள் குறிச்சிடுறாரு. அதை இந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு சரி, இந்த 3 மன்னர்களையும் முதல்ல சமாளிக்கணுமே, சரின்னு சம்மதிக்க வைக்கணுமேன்னு ஓலை எழுதுறார். எப்படி? முதல்ல சேரமன்னனுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாரு? சேரமன்னா, நீ இன்னைக்குலேருந்து 18ஆவது நாள் திருக்கோவிலூருக்கு வா, நான் இந்த பாரியின் மக்களை இந்த மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அவர் பயந்து போயிருப்பாரே, எப்படி சோழ மன்னன் என்ன செஞ்சுருவானோ, பெரிய மன்னனாச்சே, நம்ம பாரியை கொன்னுட்டோமே, அவங்க மக்களுக்கு கல்யாணம் சொல்லி வர சொல்லி நம்மளை இவ்வளவு தூரம் சேர நாட்டிலேருந்து திருக்கோவிலுக்கு வர சொல்கிறாங்களே, நம்மளை என்ன பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசிப்பாருன்னு நினச்சி இந்தம்மா விளக்கமாக கெட்டுதான் எழுதுது. உனக்கு எந்த துன்பமும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன், சேரமன்னா நீ கண்டிப்பாக திருமணத்துக்கு வார, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நான் இந்த சோழ மன்னனையும் பாண்டிய மன்னனையும் நான் வர சொல்கிறேன், அது அவங்கள வருவா கல்யாணத்துக்கு, அதனால் நீ வான்னு சொல்லி அவருக்கு லெட்டர் எழுதிரு, கடிதம் எழுதிரு. அவர் சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம்
சோழ மன்னனுக்கு கடிதம் எழுதுனா பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, சோழ மன்னர் வருவாரா? இந்த திருக்கோவிலூர் மன்னனுக்கா சோழ மன்னர்? இவர் ஒரு குறுநில மன்னர். சோழ மன்னர் எவ்வளவு பெரிய மன்னர், அவர் வருவாரா? வரமாட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, எழுது. சோழ மன்னா, உன்னுடைய பெருமை எனக்கு தெரியும். நீ இந்த குறுநில மன்னர் கல்யாணத்துக்கு வர வேண்டுமா என்று நினைத்து விடாதே. இந்த பத்திரிகையை பார்த்து நீ சிரிக்காத. எனக்கு போய் இந்த பத்திரிகை வந்திருக்குதுன்னு நினச்சி நாம் சூது செய்து வஞ்சகத்தோட பாரியை அந்த வள்ளலை கொன்று விட்டோம். அதுக்கு பரிகாரம் இதுதான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் அந்த மக்களையாவது துன்பப்படுத்தாமல் பாரியின் மனம் மகிழும்படியாக திருமணம் செய்து அரச குலத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அதனால் நீ வா, கண்டிப்பா. நீ உன் பெருமையை நினச்சிக்கிட்டு சிரிக்காத. உன்னுடைய பெருமையெல்லாம் குறைஞ்சி போகாது. நான் அழைக்கிறேன், பாண்டிய மன்னனை திருமணம் செய்து கொடுக்கும்படியாக செய்கிறேன். அதனால் நீ வான்னு சொல்லிடுறாங்க, எழுதிடுறாங்க. சரி, அவருக்கும் போய் அந்த கடிதம் சேர்ந்துடுறது. அதுக்கப்புறமா பாண்டிய மன்னருக்கு எழுதுறாங்க. எப்படி? பாண்டிய மன்னன் நேர்மையான மன்னன். மற்றவர்களோட கொடுங்கோல் ஆட்சி கிடையாது, வம்பு சண்டைக்கு போக மாட்டார், நாடு பிடிக்க ஆசை கிடையாது. ஆனாலும் அவரையும் இந்த சேரனும் சோழனும் தமிழ் மன்னர்களான 2 பேரும் சேர்ந்து, நீயும் இந்த பாரி மன்னனை, பாரியினுடைய புகழ் எவ்வளோ இருக்குது, நம்மளை காட்ட அதிகமாக இருக்குது, அதனால் அவனை ஒழிக்கிறதுக்கு நீயும் கூட வான்னு சொல்லி சேர்ந்து இந்த பாண்டிய மன்னனையும் அவனுடைய படைகளையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அவனோட சேர்ந்து இவனும் பாண்டிய மன்னர்களுடைய படையும் சேர்ந்து தான் சண்டை ஓட்டு பாரியை அழிச்சிச்சு. அந்த மனசாட்சியே இந்த பாண்டிய மன்னனுக்கு மனசில் உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, ஒரு நல்ல வள்ளலை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டோமே, அழித்து விட்டோமேன்னு. அப்படி அவர் நடுங்கி போய் இருக்கிறாருன்னு சொல்லித்தான் அந்த பரம்பு நாட்டை நீயே பார்த்துக்கப்பா, அதை நல்ல வழிக்கு கொண்டு வான்னு சொல்லி சேர மன்னனும் சோழ மன்னனும் அந்த பரம்பு நாட்டை பாண்டிய மன்னனுக்கே ஒப்படைத்து விட்டு போயிட்டாங்க. இந்த பாண்டிய மன்னன் பரம்பு நாட்டையும் சேர்ந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த பிள்ளைகளை யார் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? ஒரு அரசனுடைய வலிவம்சத்தையே குடியே ஒழிச்சிட்டோம். 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளையில அந்த நாட்டை யார் பிடிச்சுக்கிட்டானோ அவன் தானே செஞ்சு கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவன் தானே காப்பாற்றணும். அப்போ இது வயசுக்கு வந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி தானே கொடுக்கணும். அப்போ இது பாண்டியனுடைய கடமை. யாருடைய கடமை? பாண்டியனுடைய கடமை. அப்போ இந்த பாண்டியனுக்கு என்ன எழுதுறாருன்னா, மன்னா, நீ மனம் நொந்து போயிருப்பது எனக்கு தெரியும். நீ சோழனுக்காகவோ சேரனுக்காகவோ பயப்பட வேண்டாம். அவங்க 2 பேரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் அவங்கள சமாதானம் பண்ணுறேன். நீ இந்த மலையமான் மகனுக்காக நம்ம போகிறதா நினைக்காத. அவன் சிறுகுடி மன்னன் தான். அது மட்டும் இல்லாமல் போருக்கு படைகள் அனுப்புனா கூலி வாங்கிட்டு படைகள் அனுப்பி அந்த கூலியை வச்சு பெரும் செல்வந்தனானவன் தான் அந்த திருக்கோவிலூர் மன்னன். அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பெண்கள் அந்த திருக்கோவிலூர் மன்னன் மக்களுக்கு திருமணம் என்று நினைத்து விட்டார்கள். அந்த மன்னனும் பாரியின் மக்களை மனம் முடிப்பது என்று முடிவு பண்ணிய பிறகுதான் நீங்கள் நாட்டை, அவனுடைய பாரியின் நாட்டை பெண்கட்டு போய் அழித்து விட்டீர்கள். அந்த பெண்களை நீங்கள் தானே பார்த்துக்கணும். அதனால சேர மன்னன்னு சோழ மன்னன்னு நான் சமாதானப்படுத்துகிறேன். நீ கல்யாணத்துக்கு நீ முன்ன நின்று நடத்தணும். நீ தான் இந்த கல்யாணத்தை முன்னால் நின்று நடத்தணும். யாருடைய கல்யாணம்? பாரியினுடைய மக்கள், அங்கவை சங்கவை. ஏன்னா நீங்கள் தான் பாரியை அழிச்சிட்டீங்க. நீ தான் இந்த பாரியினுடைய நாட்டை ஆட்சி செய்துக்கிட்டு இருக்க. இப்போது உன்னுடைய கணிப்பில் தான் இருக்குது, உன்னுடைய கவனிப்பில் இருக்குது அந்த பாரியினுடைய நாடு, பரம்பு நாடு. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டை பராமரிக்கிறதும் உன்னுடைய பொறுப்பு, அந்த நாட்டு மக்களை பராமரிக்கிறதும் உன்னுடைய பொறுப்புங்கும்போது அந்த அரசனுடைய மக்கள் மட்டும் ஏன் ஒளிஞ்சு வாழணும்? அந்த பிள்ளைகளையும் நீ தான் கரையேற்றணும். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கரையேற்றணும்னா சும்மா இல்லை,
நீ தான் ஒரு அரசனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன சீர் செய்யணுமோ அத்தனை சீரும் கொண்டுகிட்டு சீரெல்லாம் வாங்கி என்ன சீர் செய்யறியோ அது படைகளில் ஏற்றிட்டு இன்னைக்கிலிருந்து 18வது நாள் நீ வந்து சேரணும். சேர மன்னனை 18வது நாள் வர சொல்லியிருக்கேன், சோழ மன்னரையும் 18வது நாள் வர சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் வருவாங்க உறுதியாக. வராட்டா என் கோபம் என்ன செய்யும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக வருவாங்க. அதனால நீ சீரோடு சிறப்போடும் வந்து சேர். அப்போதான் உன் மனசு ஆறும். அந்த பெண்களுக்கு, அந்த மலையமான் மக்கள், திருக்கோவலூர் மன்னனுடைய மக்களுக்கு, இந்த அங்கவை சங்கவை பாரியின் மக்களை திருமணம் செய்து கொடுக்க நீ முன்னின்று நடத்திவிடு. உன் மனம் ஆறும், உனக்கு பரிகாரமாக அமையும். அதனால நீ சீரோடு சிறப்போடும் இன்றையிலிருந்து 18வது நாள் வந்து சேர்ன்னு சொல்லி இந்த ஔவையார் கடிதம் எழுதிட்டாங்க. இந்த கடிதமெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. அடுத்த பதிவில் இந்த கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடுகள் செய்கிறார்கள் என்று, ஔவையார் செய்கிறார் என்று தொடர்ந்து பார்ப்போம். இப்போது என்னுடைய கதைகளை பார்க்கணும்னா மதுரை விசாலாட்சி ஆச்சி என்ற ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள், லைக் போடுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். பாரியுடைய வள்ளல் தன்மை, மன்னர்களுடைய திறமைகள் எல்லாமே நம் நாட்டின் பெருமைகளை, நம் தமிழகத்தின் பெருமைகளை நம் குழந்தைகள் அறியட்டும். கதைகளை கேட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது கேட்க புரியாது. பெரியவங்க கேட்டு தான் இது ரொம்ப எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.